மாவட்டம் மேட்டூர் அணைக்கு அருகில் மாதையன்குட்டை கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி MAM மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் தாளாளர் திரு P. மாரிமுத்து அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். இப்பள்ளியானது 2004ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அதாவது மேட்டூரில் சிறந்த ஒரு நல்ல பள்ளிங்கிற நோக்கத்தில் வில்லேஜில் எல்லா சுற்றுச்சூழல் நிறைய இந்த மேட்டூரானது கிராமப்புறங்களை கொண்டது. கிராம மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வி கொடுக்க வேண்டிய நோக்கத்தில் இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டு இன்று 12 ஆண்டு ஆகிறது. எங்களுடைய பள்ளியினுடைய முக்கியமான நோக்கமே சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்தல். அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் நாங்கள் அட்மிஷன், அதாவது சேர்க்கை கொடுப்போம். அது மட்டும் அல்லாமல் நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ நவ் so many schools கிரீமி லேயருக்கு மட்டும்தான் they are giving preference. நம்ம எங்கே அப்படி இல்லை, அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி கொடுக்கப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் அதாவது மார்க் மட்டும் இல்லாமல் யோகா, ஆன்மீகம் ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற அனைத்து பயிற்சிகளையும் கொடுக்கப்படும். காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விவேகானந்தன். இந்த MAM மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் முதல்வராக பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியினுடைய நோக்கமே கிராமத்துப்புற மாணவர்களையும் நகரத்துப்புற மாணவர்களைப் போல் நல்லபடியாக எல்லா துறைகளிலும் முன்னேற செய்து அவர்களை இந்த நாட்டின் நல்ல குடிமகனாக ஆக்குவதுதான் என்பதுதான் இந்த பள்ளியின் நோக்கமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நிர்வாகமும் அதைத்தான் எங்களிடம் கூறியிருக்கிறது. எனவே நாங்கள் அதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். படிப்பு மட்டுமல்லாது படிப்பு சார்ந்த அனைத்து துறைகளிலும் அந்த மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். Hi, I am Shakti Raghavi. I am studying in standard 12th. I feel extremely proud to be a student in MAM Matriculation School because all our teachers teach us with the sense of dedication and devotion. The interactive method enables us to grasp the subject matter easily. Whenever we have doubts, with a smile, they readily come forward to clarify them. They encourage us in every possible way. Learning atmosphere here is amazingly interesting. I thank this great opportunity to thank all my teachers. My special thanks go to our principal for guiding and motivating us to achieve our best. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. வணக்கம், நான் P. விஜயகுமார். எங்கள் நிர்வாகத்தின் மற்றொரு பள்ளியான MAM மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ளேன். எங்கள் நிர்வாகத்தின் குறிக்கோளான மேட்டூர் வட்டாரத்தில் உள்ள கிராமப்புற மாணவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை இன்று வரையும் இனிமேலும் மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களது MAM மேல்நிலைப் பள்ளியில் மொத்தம் 1395 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் கிராமப்புற மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இன்றும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். Hi, I am S. Madhubhashini and I have completed my +2 studies in MAM Metric High Secondary School. I have been fortunate to have a dedicated and committed teachers. They used to clarify my doubts then and then, and apart from this we used to have slip tests after each chapter has been taught. All these things put forward for my success. Last but not least, I would like to thank my school management, principal, teacher and especially my parents for my achievement. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. வணக்கம், என்னுடைய பெயர் கோபால். சீனியர் ஆங்கில ஆசிரியராக இந்த பள்ளியில் மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு துறையில் ஒருங்கிணைப்பாக இருந்து அவர்கள் மென்மேலும்
செயல்பாடுகளில் தங்களுடைய மொழி திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் நான் அளிக்கின்றேன். முதற்கண் மாணவர்கள் பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த 4 திறன்கள் LSRW என்று சொல்லுவோமே, லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். இதை we integrate all these skills in the classroom activities. நம்ம தனித்தனியாக அதை பண்ணும் பொழுது மாணவர்கள் அதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இது ஒருங்கிணைக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சு திறன் மட்டுமல்லாமல் எழுதுகிற திறன் மற்றும் டிபேட்டிங் ஸ்கில், குரூப் டிஸ்கஷன், இந்த எல்லா திறன்களையும் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். My name is Girjes. I have obtained 492 out of 500 in the 10th public exam this year. I have acquired school second. I am proud and happy to say that I have studied in a MA Matriculation Higher Secondary School, Mettur. My success is due to our respected teachers. They guided and encouraged with the spirit of involvement. So I wish to thank all our teachers for their guidance. My special thanks to our respected principal who shaped my character. I will surely obtain a straight rank in the 12th. Thank you. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச சரியாக வரவில்லை என்று ஒரு இது இருக்கிறது. அதற்காக நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே ரீடிங் கார்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்முறை திட்டம், அந்த செய்முறை திட்டத்தை இங்கே நாங்கள் ரீடிங் கார்ட்ஸ் மூலமாக குழந்தைகளை அந்தந்த லெவலுக்கு தகுந்தவாறு 50 ஸ்டோரிகளை படிக்க வைத்து அதற்கு அவர்களாகவே ஆன்சரை எழுத வைத்து அதற்கு உண்டான மார்க்கு அப்பப்போது குழந்தைகளுக்கு கொடுத்து ஊக்குவித்து அந்த குழந்தைகளை நல்ல ரீடிங் ஹேபிட் கொடுத்திருக்கிறோம். என்னுடைய பெயர் எம் நந்ததீபா. நான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1165 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் 3ஆம் மதிப்பெண் பெற்றுள்ளேன். இதற்கு என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முதல்வர் மற்றும் அனைவரின் ஊக்கத்தினாலும் என்னால் இதை பெற முடிந்தது. பள்ளி ஆசிரியர்களின் ஊக்கத்தினாலும் வழிகாட்டுதலினாலும் என்னால் இதை பெற முடிந்தது. இதற்கு நான் பள்ளி ஆசிரியர்கள், முதல்வர் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. என்னுடைய பெயர் எஸ் விஸ்வேஸ்வரி. நான் இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்திருக்கிறேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1177 மதிப்பெண் பெற்றுள்ளேன். என்னுடைய மெடிக்கல் கட் ஆஃப் 198, இன்ஜினியரிங் கட் ஆஃப் 198.5. இதுக்கு முக்கியமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணது பிரின்ஸ்பால், டீச்சர்ஸ், அப்புறம் என் பேரண்ட்ஸ் தான். இவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் எந்த டைமிங் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்போ போய் கேட்டாலும் கிளியராக எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் மை டீச்சர்ஸ். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. எவ்ரி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் லிட்டரரி கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. யோகா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் குழந்தைங்க தமிழ் லிட்ரரி காம்படிஷன்ஸ் நிறையா இது பண்ணுறாங்க. அவங்க நிறையா ரைட்டிங், போயம், அப்புறம் ரைட்டிங் ஸ்டோரி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல டிபேட், இதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ் லிட்ரரி காம்படிஷனில் நடத்துகிறோம். அதுக்கு எவ்ரி இயர் நாங்கள் ஆனுவல் டேவில் அவங்களுக்கு காம்படிஷன் நடத்துறதுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறோம். பவித்ரா. நான் இங்கே 8th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுட்ருக்கேன். 5 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன். நான் +2ல் வந்து 1177 அவுட் ஆஃப் 1200 எடுத்திருக்கேன். பயாலஜிலையும் மேக்ஸ்லேயும் சென்டம் எடுத்திருக்கேன். என்னோட மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 197 எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். பேரண்ட்ஸ், பிரின்சிபல் அண்ட் மை டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய டெஸ்ட் வச்சாங்க. இதனால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா கரெக்ஷன் பண்ணிக்க சான்ஸ் கிடச்சிச்சு.
மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வாலிபால், கொக்கோ, கபடி, ஷட்டில் காக், பால் பேட்மிண்டன், த்ரோ பால், டென்னிக்காய், இந்த எல்லாமே எங்கள் குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் லாஸ்ட் இயர் கூட 2 குழந்தைங்க டிஸ்ட்ரிக்ட் வின்னர்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு குழந்தை ஷட்டில் காக்லேயும் இன்னொரு குழந்தை த்ரோ பால்லையும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்தது. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். எல்லா குழந்தைங்களையுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு 3 பீரியட் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வீக்லி 2 பீரியட்ஸ் கொடுக்குறோம். சாட்டர்டேவில் ஆல்டர்னேட்டாக ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைங்களை விளையாட வச்சு ரொம்ப ஈடுபாட்டோடு அவங்க விளையாடுறாங்க. அதில் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்கன்னு எடுத்துகிட்டு அவங்கள ஈவினிங்கில் கோச் பண்ணி மேட்சுக்கு தயார் பண்ணுறோம். என் பெயர் ஆர் காவ்யா. நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் 3ஆம் இடமும் பள்ளியில் முதலிடமும் பெற்றுள்ளேன். அதற்கு முதன்மை காரணம் என்னுடைய பள்ளி முதல்வர் மற்றும் என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் எவ்வாறு நன்றாக பாடங்களை கற்றுக் கொடுத்து எவ்வாறெல்லாம் தேர்வில் கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு மழலையருக்கென தனியாக ஒரு பள்ளியும் இயங்கி வருகிறது. குழந்தைகள் அதிகமாக விரும்பும் அனைத்து வகையான விளையாட்டு சாதனங்கள் இப்பள்ளியில் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. அந்த குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுறோம். யாராவது மன அழுத்தம் இருந்தால் குழந்தைங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்கள நல்ல முறையில் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அதே மாதிரி படிக்க முடியாத குழந்தைங்க, எழுத படிக்க தெரியாத குழந்தைங்க கூட இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டீச்சரை வச்சு எப்படி எழுத படிக்கிறது ஃப்ரம் த ஃபண்டமெண்டல்லேருந்து எப்படி எழுதுவாங்க, எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும்னு டீச்சர்ஸ் ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். எழுத படிக்கிறதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க பாடத்தினுடைய கரிக்குலத்தை நாங்கள் நடத்துகிறோம். பள்ளியானது அனைத்து மாணவர்களுக்கும் பல்திறன் கொண்டு செயல்படும் பள்ளியாகும். இது எங்கள் பள்ளியானது கிராமப்புறங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு களஞ்சியம். ஸோ இப்பொழுது இன்னும் எங்கள் எதிர்கால திட்டம் இன்னும் பல வளர்ச்சி அடை செய்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற பல அதாவது மாணவர்களுக்கு திறன்மணி செய்தல், என் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் நம்முடைய அதாவது மாணவர்களுக்கு அறிவுத்திறனை வளர்த்துக்குண்டான அனைத்து பயிற்சிகளையும் கொடுக்கப்படும். மேலும் இன்னும் எங்களுடைய எதிர்கால திட்டம் எப்படின்னா குரூப் 1, குரூப் 2, IAS, IPS போன்ற நுழைவுத் தேர்வுகளை எங்கள் மாணவர்களை முன்னிறுத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். வருங்காலங்களில் அந்த துறையில் சிறந்த கல்லூனர்களை கொண்டு வந்து நிறுத்தி அது போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி அளிக்கலாம் என்று எண்ணியுள்ளோம். பன்முக திறன்களோடு தரமான மாணாக்கர்களை தன்னம்பிக்கையுடன் தனித்துவம் பெற்றவர்களாக மகத்துவம் வாய்ந்தவர்களாக இச்சமூகத்திற்கு நல்கும் பெரும் சேவையினை செம்மையாக சிறப்பாக செய்து வருகின்றது இக்கல்வி நிறுவனம்.